அது எப்படி டவுன்லோட் பண்றது? ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இந்த வீடியோல நான் ஃபுல்லா உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஸோ இந்த வீடியோ நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள்ல வந்து இ சர்வீஸ் இல்ல அப்படின்னா பட்டா டவுன்லோடு இந்த மாதிரி போட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து வந்துடும். இ சர்வீஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ். இது கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. இதுல வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்க பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என்ன சார்ஜ் அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது உங்களுக்கு எதுவும் தேவை அப்படின்னா நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆன்லைன்ல நீங்க இது பே பண்ணி நம்ம வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லை பட்டா வாங்கிக்கலாம். அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ப்ராசஸ் ஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு ரூரல் அர்பன் கார்பரேஷன் அதுக்குமே. இதில் பார்த்தீங்கன்னா பட்டா அப்ளை பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. பட்டா சீட்டு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஏ ரிஜிஸ்டரு இந்த மாதிரி எஃப்எல்காப்பி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறேன். முதல்ல நம்ம பட்டா டவுன்லோட் உள்ள போய்க்குவோம். இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட், அதாவது இப்போ நீங்கள் உங்கள் பத்திர காப்பிலே இருக்கும் என்ன டிஸ்ட்ரிக்ட், என்ன தாலுக்கு, என்ன வில்லேஜ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அது கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மென்ஷன் பண்ணுறேன் மதுரை தாலுக்கு வந்து மதுரை ஈஸ்ட், அதாவது மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். எனக்கு வந்து மதுரை கிழக்கு இருக்குது சரிங்களா. மதுரை கிழக்கை மென்ஷன் பண்ணிக்கிறேன். வில்லேஜ் வந்து எனக்கு காளியப்பன் பிட்டு 1, அதாவது ஒரு காளியப்பன் கிராமத்தை 2ஆ பிரித்து சர்வே கொடுத்துருக்காங்க. காளியப்பன் பிட்டு 1 சரிங்களா. பிட்டு 1 மென்ஷன் பண்ணி நான் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு பட்டா நம்பர் இருந்துச்சு, அதாவது ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி பட்டா மிஸ் ஆயிடுச்சு, நம்பர் மட்டும் இருக்குன்னா நம்பர் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா புதுசாக வேணும் அப்படின்னா அப்ளை பண்ணதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சர்வே நம்பர் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சர்வே நம்பர் வந்து பத்திரத்துலேயே இருக்கும் சரிங்களா. சர்வே நம்பர் ஒன்று இருக்கும், அது சப் டிவிஷன் நம்பர் இருக்கும். இப்போ 59/19, அதாவது 59/19 எனக்கு சரிங்களா. 59 சர்வே நம்பர் போட்டுறேன். அது சப் டிவிஷன், அதாவது அது 19. இதுலேயே உங்களுக்கு கீழே காமிச்சிடும் 19 இருந்தால் மட்டும் தான் காட்டும், இல்லை காட்டாது சரிங்களா. அது போட்டுருங்க. உங்கள் கையில் உள்ள மொபைல் நம்பரை போட்டு நீ ஓடிபி போட்டுருங்க சரிங்களா. நம்ம இதுக்குள்ளே நம்ம பத்திரத்தை கொடுத்த நம்பர் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. எந்த நம்பர் வேணால் கொடுக்கலாம். ஓடிபி போட்டதும் ஓடிபி வந்துடும். கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா சப்மிட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிடலாம். இந்த பிடிஎஃப்ல ஃபுல் ஆப்ஷனுமே நமக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா சேவ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.